Hi friends, welcome to A to Z Tamil Kural. நான் ப்ராமிஸ் பண்ண மாதிரியே இந்த வீடியோ வந்து யூடியூப்ல எப்படி வந்து வீடியோ எடுத்து அந்த வீடியோ அப்லோட் பண்றது அப்படின்னு சொல்லி சொல்ல போறேன். அண்ட் அதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் சாரி மறந்துட்டேன். ஓகே, இப்போ கிளியரா தெரியுதுங்களா? ஸோ இது முன்னாடி வேணா மறுபடியும் ஒரு வாட்டி ரீவைண்ட் பண்ணி பாருங்க. ஸோ என்னன்னா எப்பயுமே வீடியோ எடுக்கும்போது கேமரா லென்ஸை நல்லா துடைக்கணும். ஸோ அது ஒரு முக்கியமான விஷயம். நீங்க ஃப்ரண்ட் கேமரா எடுத்தா ஃப்ரண்ட் கேமரா லென்ஸையும், பேக் கேமரா எடுத்தா பேக் கேமரா லென்ஸையும் கண்டிப்பா துடைக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ எப்படி எடுக்கிறதுன்னு மட்டும் இல்ல, அது எப்படி எடிட் பண்றதுன்னு சொல்ல போறேன். கம்ப்ளீட்டா இந்த வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து புரியும். அண்ட் என்னால முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்டா குயிக்கா சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க வீடியோ எடுக்கும்போது நான் இப்போ ஃப்ரண்ட் கேமராவில் எடுத்துட்டு இருக்கேன். ஸோ நல்ல லைட் வேணும். ஸோ இப்போ நான் வந்து என்னோட லைட் ஆஃப் பண்றேன். ஒரு நிமிஷம். ஓகேவா? ஸோ இந்த லைட் வந்து எனக்கு ஃப்ரண்ட்ல இருக்க லைட். ஓகேங்களா? ஸோ இந்த லைட் வந்து எனக்கு அப்படியே மேல இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி செட்டப் வச்சுக்கோங்க. குறைஞ்சது ஒரு பேக் லைட்டு, ஒரு ஃப்ரண்ட் லைட் வச்சுக்கோங்க. ஓரளவுக்கு டீசெண்டாக வந்து கேமராவில் நல்ல ஒரு கிளாரிட்டி இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி நான் ஸ்டார்டிங்கில் போட்ட வீடியோலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இருட்டாக இருந்தது. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் பார்த்துக்குங்க. ஏன்னா வீடியோ ப்ளசண்டாக நம்ம சிரிச்ச மாதிரி வெளிச்சமாக இருந்தால் தான் வந்து வியூவர்ஸ் பார்க்க கொஞ்சமாச்சும் போர் அடிக்காமல் இருக்கும். ஓகேவா? அடுத்த விஷயம், வீடியோ எடுக்கும்போது ஆடியோ. நீங்க அவுட்டோர்ல எடுக்கீங்களோ, பிராங்க் வீடியோவோ, எங்க எது பண்ணாலும் சரி. ஓகேங்களா? ஸோ உங்களோட ஆடியோ கண்டிப்பா ரீச் ஆகிற மாதிரி இருக்கணும். ஸோ ஆடியோ ரீச் ஆகலாம், நான் பேசுறது கிளியரா கேட்காது. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால வந்து ஆடியோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ ஆடியோல ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஸோ இது மூணுமே வந்து ஓகே அப்படின்னா தான், அதாவது கேமரா லென்ஸ் தொடச்சி நல்ல ஃபோக்கஸ்ல நல்லா கிளியரா இருக்குன்னா, அண்ட் ஆல்சோ அதை சப்போர்ட் பண்ற மாதிரி லைட் இருக்கணும், அண்ட் அதை சப்போர்ட் பண்ற மாதிரி வாய்ஸ் இருக்கணும், அந்த வால்யூம் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே ஓகேனா நீங்க வந்து வீடியோ அப்லோட் பண்ணுங்க. எல்லாம் வந்து எனக்கு நம்மளோட சப்ஸ்கிரைபர் கொடுத்த சஜஷன்ஸ். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சமா இம்ப்ரூவ் பண்ணது தான். ஓகேங்களா? அண்ட் லாஸ்ட் விஷயம், கேமராவை பார்த்து பேசுங்க. நீங்க பேக் கேமராலயோ இல்ல வந்து நான் இப்போ இந்த மாதிரி நீங்க பேசுற மாதிரி வீடியோ எடுத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து கேமரா பார்த்து பேசுங்க. இல்லனா வந்து ஆடியன்ஸ்க்கு கனெக்ட் ஆகாது. அரல்ஸ் நீங்க வந்து வெளியே பிராங்க் வீடியோ இல்ல வந்து சமையல் வீடியோ எல்லாம் பாத்தீங்கன்னா எது உங்களோட மெயினான சப்ஜெக்டோ, நீங்க சமையல் செய்றீங்கன்னா நீங்க வந்து ஒரு வானல் காட்டணும், கரெக்டா வானல் மட்டும் தான் காட்டணும். தேவையில்லாம டிஸ்ட்ராக்ட் பண்ற மாதிரி அதர் எலிமெண்ட் பேக்ரவுண்ட்ல இல்லாத மாதிரி பாத்துங்க. முடிஞ்ச அளவுக்கு சமையல் வீடியோ இல்ல வந்து ஏதாவது ஒரு கிரியேட்டிவா ஏதாவது பண்றீங்க, அந்த மாதிரி டான்ஸ் ஆடுறீங்க, அப்படி இந்த மாதிரி எந்த வீடியோ இருந்தாலுமே யார் அதுல மெயினான ஃபோக்கஸோ அவங்க மேல அதிக ஃபோக்கஸும் அண்ட் ஸ்கிரீனும் அவங்க மேல அதிகமா இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சோ மத்தபடி நீங்க இந்த மாதிரி பேசுற மாதிரி சேனல் வச்சீங்கன்னா நீங்க தாராளமா வந்து ஸ்கிரீன் கேமரா பார்த்து பேசினாலே போதும். இது இல்லாம ரெண்டு டைப் ஆஃப் வீடியோ இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு வந்து போன்ல ஸ்கிரீன் ரெக்கார்ட் பண்ணி எடுத்து அதுல வாய்ஸ் ஓவர் கொடுத்து பண்ற மாதிரி ஒரு வீடியோஸ் இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து போட்டோஸ் வச்சு அதுக்கு பின்னாடி சும்மா ஸ்லைட் ஷோ மாதிரி வச்சுட்டு அதுல பேசுறது இருக்கு. சோ வீடியோட லென்த் கருதி நான் வந்து டோட்டலா வந்து இந்த வீடியோல வந்து ஜஸ்ட் வீடியோ எடுக்கும்போது என்னென்ன பாயிண்ட்ஸ் அப்படின்றத நிறுத்திக்கிறேன். டைட்டில் எப்படி இருக்குது, டிஸ்கிரிப்ஷன் எப்படி இருக்குது, இதெல்லாம் நான் வந்து போட்டுறேன். தொடர்ந்து இந்த பிளேலிஸ்ட்லேயே இருக்கும், அது எல்லாமே பாருங்க. அது முடிச்சதுக்கு அப்புறம் நான் வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணி போன்லேயே ரெக்கார்ட் பண்ணி ஸ்கிரீன் ரெக்கார்ட் பண்ணி எப்படி வந்து அதில் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறது, போட்டோ கொடுத்து அதில் எப்படி வாய்ஸ் ஓவர் கொடுக்குறது எல்லாத்தையும் நான் சொல்றேன். ஓகேங்களா? ஸோ தயவுசெய்து ஃபர்ஸ்ட் வீடியோல கூச்சப்படாம பேசுங்க, போல்டா பேசுங்க, சவுண்டா பேசுங்க. ஓகேங்களா? நான் என்னதான் சொன்னாலும் இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் நடக்கும். அதை வந்து அடுத்த வீடியோல மாத்திக்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.